தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்த எழும் என்ற பாட்டு வரிகளை நினைவூட்டுகின்ற விதத்தில் கருப்புடை தரித்தோர் உண்டு கொடுமையை நறுக்கியே திரும்பும் வாட்கள் என்பதை நிலைநாட்டுகிற விதத்தில் அறிவாசான் தந்தை பெரியார் உருவாக்கி ஊட்டி வளர்த்த சுயமரியாதையை தன்மானத்தை இத்தமிழர் தரணியில் மக்கள் மனதிலே தொடர்ந்து விதைத்து வருகிற அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் சிறைச்சாலை வாசத்தை நெஞ்சுறுதியோடு ஏற்று வருகிற தீரர்கள் இயக்கிடும் படை அணியாம் பெரியார் திராவிடர் கழகம் நடத்துகின்ற தமிழீழ விடுதலை முழக்க போராட்ட பொதுக்கூட்டமாக நடத்துகின்ற பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிற அன்புக்குரிய அண்ணன் ஆனூர் ஜெகதீசன் அவர்களே, பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மதிப்புமிக்க தலைவர் ஆர்வியர் சகோதரர் குளத்தூர் மணி அவர்களே, தந்தை பெரியாராக தேவிசை செல்லப்பா குறிப்பிட்டதை போல அந்த வெள்ளித்திரையில் சித்தரித்ததோடு மட்டுமல்ல, சுயமரியாதை உணர்வுகளை தாங்கியவராக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் ஆண்டுகள் பலவாக தமிழீழ விடுதலைக்கு உறுதுணையாக இருந்து வருகிற அனைவரின் பெருமதிப்புக்குரியவரான ஆர்வீர் சகோதரர் இனமான திரையுலக தாரகை எங்கள் மனங்களிலே பிரகாசமாக ஒளி வீசுகிற சத்யராஜ் அவர்களே, பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர்வீர் சகோதரர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர்வீர் சகோதரர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென் சென்னை மாவட்ட செயலாளர் ஆர்வீர் இளவல் வேளச்சேரி மணிமாறன், காஞ்சி மாவட்ட செயலாளர் பாலவாக்கம் சோமு, சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் தேவதாஸ், பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய முன்னோடிகளான வழக்கறிஞர் குமாரதேவன், இளங்கோவன், வழக்கறிஞர் இளங்கோவன், வழக்கறிஞர் அமர்நாத், முன்னிலை ஏற்றிருக்கின்ற கொள்கை வீரர்களான ஜெயசீலன், பொற்கோவன், துரைராசு, நிகழ்ச்சியை எழுச்சியின் வடிவமாக அமைக்க பாடுபட்ட அண்ணாமலை, நன்றி சொல்லும் வெங்கடேசன், கேசவன், அன்பு தனசேகரன், குமரன், உமாபதி, டேவிட், பெரியார் உள்ளிட்ட இக்கருஞ்சட்டை படை வீரர்களே, உரிமை நாதம் எழுகின்ற இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற அன்பு சகோதரிகளே, மதிப்புமிக்க பெரியவர்களே, கூற்றுடன் வேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி வாய்ந்தாலும் இமை கொட்டாது மார்பு காட்டுகிற கூட்டம் தான் தமிழீழ விடுதலைக்கு களமமைக்க துடிக்கின்ற வேங்கைகளின் கூட்டம் என்பதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வாலிப பட்டாளமே, மதிப்புமிக்க பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, வணக்கம். காலத்தின் அருமை கருதி நெடுநேரம் உரையாற்ற வேண்டியவர்கள் எல்லாம் சுருக்கமாக கருத்து செறிவுமிக்க சொற்பொழிவுகளை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிறார்கள்.
2 சம்பவங்கள் கடந்த 48 மணி நேரத்திற்குள் நடந்திருக்கின்றன. ஒன்று, இந்திய அரசு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு வரை விதித்திருக்கின்ற தடையை நேற்றைக்கு மீண்டும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நீடித்து அறிவித்திருக்கிறது. இன்னொரு செய்தி, பதினேழு 18 இந்த 2 நாட்களை எங்கள் நெஞ்சத்தை பிளக்கின்ற சோகங்களை தாங்கி இருக்கக்கூடிய இந்த 2 நாட்களில் மே 17 மே 18 சிங்கள ராணுவத்தினர் வெற்றி விழா கொண்டாடினார்கள். தமிழர்களை வீழ்த்தியதற்கு வெற்றி விழா கொண்டாடினார்கள். அந்த வெற்றி விழாவுக்கு அழையா விருந்தாளியாக இந்திய அரசாங்கத்தின் தூதரகத்தினுடைய அதிகாரி ஒருவன், எட்டப்பர்களும் கருணாக்களும் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை நினைவூட்டுகின்ற வகையிலே இந்த தமிழ்நாட்டிலே பிறந்து தூதராலயத்திலே வேலை பார்க்கின்ற ஒரு அதிகாரி அந்த நிகழ்ச்சியிலே போய் கலந்து கொண்டான் என்பதை விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். போரில் புலிகளை வெல்ல முடியாது. அவர் பேசும்போது சொன்னார், ஒன்று ஆயுதம் ஏந்துகின்ற யுத்தகளம், இன்னொன்று சதுரங்க காய்களை நகர்த்துகின்ற அரசியல் களம். இந்த அரசியல் களத்தின் மூலமாக கேட்கிறோம், சுதந்திர தமிழீழத்துக்கான பொது வாக்கெடுப்பை நடத்த அனைத்துலக நாடுகள் முன்வர வேண்டும். இந்த குரலை எழுப்புகிறோம். ஐநா மன்றமே அதற்கு ஆயத்த வேலைகளை செய்து அதற்கான நடவடிக்கை எடு. தொடர்ந்து துரோகங்கள் இழைத்து வருகின்ற இந்திய அரசே, நீயும் இந்த பொது வாக்கெடுப்புக்கு ஆதரவு குரல் கொடுக்க முன் வருவாயா? இதை பெரியார் திராவிடர் கழக மேடை எடுத்து வைக்கிறது. யுத்தகளத்திலும் புலிகளை வெல்ல முடியாது. சிங்களவன் தனியா ராணுவ வெற்றியை கொண்டாடுகிறானாமே ராஜபக்சே, எந்த களத்திலே நீ தனியாக புலிகளை எதிர்த்து களத்திலே சமராடி ஜெயித்திருக்கிறாய்? பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓட வைத்தவர் மாவீரர் திலகம் பிரபாகரன். அக்கினி அலைகளில் ஓடினாய், ஓயாத அலைகளில் ஓடினாய், யானை இரவிலே ஓடினாய். உன் முப்படைகளும் கதறி பிழைத்தால் போதும் என்று ஓடினார்கள். அணு ஆயுத வல்லரசுகள், பலம் வாய்ந்த ராணுவ வல்லரசுகள் ஆயுதங்களை தந்து நவீன தொழில்நுட்பங்களின் காரணமாக சேட்டலைட் கேமராக்களை பயன்படுத்தி புலிகளின் பாசறைகளை இலக்கு வைத்து தாக்குவதற்கு உலகம் தடை செய்த குண்டுகளை தந்து அவர்களுக்கு எப்பக்கத்தில் இருந்து மருந்தும் உணவும் எந்த பொருளும் வரவிடாமல் தடுத்து ஒன்றல்ல இரண்டல்ல எங்களிடமும் அணு ஆயுதம் இருக்கிறது என்று கொக்கரிக்கின்ற இந்தியா, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களுக்கு ஈடு கொடுக்கிறோம் என்று யாரை குறிப்பிட்டாலும் அந்த பாகிஸ்தான் 4 போர்க்களங்களிலே மோதிக்கொண்ட 2 வல்லரசுகள், அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடுகள் தந்த ஆயுதம், சீனம் தந்த ஆயுதம், ரஷ்யா தந்த ஆயுதம், ஈரான் இஸ்ரேலும் தந்த ஆயுதங்கள், அமெரிக்கா முன்பு வழங்கிய ஆயுதங்கள், பிரித்தானியா முன்பு வழங்கிய ஆயுதங்கள், இத்தனை ஆயுத பலத்தோடு எந்த பொருளும் கடல் வழி கூட போகக்கூடாது என்று இந்திய அரசு புலிகளுக்கு வந்த கப்பல்களை நடுக்கடலிலே சட்டவிரோதமாக ஆக்கிரமமாக இந்திய கடற்படை தலையிட்டு அந்த புலிகளுக்கு வந்த கப்பல்களை கடலிலே மூழ்கடிக்க செய்தார்களே. இத்தனை பலத்தோடு 7 வல்லரசுகளை எதிர்த்து பிரபாகரன் நின்றார். கடந்த காலத்திலே செய்த துரோகங்களை எல்லாம் மறந்துவிட முடியாது. நான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள், நீங்கள் தொடர்ந்து பல கூட்டங்களுக்கு வந்திருக்கிறீர்கள். அதுவும் துன்பம் மிகுந்த நாட்களிலே வந்திருக்கிறீர்கள்.
நான் கூறியது கூறலை தவிர்ப்பவன். ஆனால் நினைவூட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல இந்திய அரசு செய்த துரோகம். நான் அரசியலுக்காகவோ அல்லது இந்த துரோகம் அளித்த காங்கிரஸ் தலைமை தாங்குகின்ற அரசை வீழ்த்தி அதன் மூலமாக ஏதாவது ஒரு நாற்காலி கிடைத்து விடும் என்றோ எண்ணத்திலே பேசுகிறவன் அல்ல வைகோ. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களை வைத்துக் கொண்டு பேசுகிறேன். உண்மைகளை பேசாமலே நீங்கள் விட்டுவிட்டால் குளத்தூர் மணியை சொல்லுகிறேன், ராஜேந்திரனை சொல்லுகிறேன், ராமகிருஷ்ணனை சொல்லுகிறேன், என் ஆர்வீர் சகோதரர் சத்யராஜ் அவர்களை சொல்லுகிறேன். தியாகம் மிக்க போராட்டங்களை நடத்தி ஈழத் தமிழர்களை காக்க நீங்கள் அமைத்து தந்த களங்களில் எத்தனை துன்பங்களை ஏற்றிருக்கிறீர்கள் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். நாளைக்கு ஈழம் மலர்கிற போது ஈழத்துக்கு நாங்கள் தான் குரல் கொடுத்தோம் என்று ஆளுயர மாலைகளோடு பல பேர் வருவார்கள். அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் இதற்கு களம் அமைத்து தந்தவர்கள் யார்? எத்தனை ஆண்டுகள் குளத்தூர் மணி சிறையில் இருந்தா விளம்பரப்படுத்திக் கொள்கிறாரா? எங்கேயாவது 5 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கிறாரே. எத்தனை சிறைச்சாலை? எங்கள் பாட்டன் பெரியார் இருந்த பெரியாரி சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு கிடந்தார். 3.5 ஆண்டு காலம் கோவை ராமகிருஷ்ணனும் ஆறுசாமியும் 3.5 ஆண்டு காலம் அடைக்கப்பட்ட அந்த சிறை வாழ்வுக்கு குற்றச்சாட்டு என்ன? விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்கள் சேகரித்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். வெடிமருந்துகள், ஆயுதங்கள் அவர்களுடைய அலுவலகத்திலே, அவர்களுடைய முகாமிலே, அவர்களுடைய வீடுகளிலே இருந்து கைப்பற்றப்பட்டன. 3 சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்படுவதற்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டன. பிரதானமான குற்றச்சாட்டு இன்னும் சொல்லுவேன், எங்கள் இயக்கம் உதித்ததே விடுதலை புலிகளின் கருவறையில் தான். விடுதலை புலிகள் கட்சியை தொடங்கியது மே 5, மறுமலர்ச்சி திமுக உதித்தது மே 6. என் மீது என்ன குற்றச்சாட்டு? கலைஞர் கருணாநிதியை கொலை செய்வதற்கு விடுதலை புலிகள் முயன்றார்கள், என் அரசியல் முன்னேற்றத்துக்கு முயன்றார்கள் என்ற ஒரு பொய்யான அபாண்டமான திட்டமிட்ட குற்றச்சாட்டை ஒரு அனாமதேய உளவுத்துறை அதிகாரியின் மூலமாக தயாரிக்க வைத்து டெல்லிக்கு அனுப்ப வைத்து அந்த குற்றச்சாட்டு வந்ததன் காரணமாக மத்திய அரசு அன்றைய அதிமுக அரசுக்கு அனுப்பி வைக்க, இப்படி ஒரு தகவல் வந்திருக்கிறது என்பதை அதிமுக அரசு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திமுக தலைவருக்கு அனுப்பி வைக்க, இதை எதிர்பார்த்து காத்திருந்ததனாலே இப்படி ஒரு செய்தி வரப்போகிறது. 10 நாட்களில் பார் முரசொலியில் அதிர்ச்சி தரும் செய்தியை பார்ப்பாய். வைகோவை ஆதரிக்கிறாயா? கட்டம் கட்டி தூக்கி எறிவேன் என்று 10 நாட்களுக்கு முன்னால் சொன்னார். செப்டம்பர் 22ஆம் தேதி சொன்னார். நான் இதெல்லாம் பழைய செய்தி என்பதற்காக கூறவில்லை. இந்த குற்றச்சாட்டின் மீது அவரை கொலை செய்ய திட்டமிட்டதாக, அதற்கு புலிகள் திட்டமிட்டதாக என்னிடம் விளக்கம் கேட்காமல் நான் தீபாவளி அன்றைக்கு வெடிச்சத்தோடு என்னை நீக்கிய செய்தியும் காற்றோடு கரைந்து போகட்டும் என்று நீக்கப்பட்டவர் திமுகவிலே இருந்து. இளைஞர்களுக்காக சொல்லுகிறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டேன், அதை பற்றி ஒன்றில்லை. ஆனால் பழி யார் மீது போட்டார்? விடுதலை புலிகள் மீது போட்டார். அந்த குற்றச்சாட்டுகளில் ஒன்று, கோவையிலே பொதுக்கூட்டம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டம், ராமகிருஷ்ணனும் ஆறுசாமியும் ஜெயிலுக்குள்ளே. நான் பேசுகிற இடம் சிறை மதில்களுக்கு சற்று தொலைவிலே. அந்த கூட்டத்தில் என் நெஞ்சு வெடிக்க பேசினேன். சிறைக்குள் இருக்கின்ற என் தோழர்களை அவர்களுக்கு தெரிவிக்கிறேன், உங்கள் முழக்கம், உங்கள் குரல், உங்கள் போராட்டம் அது தனிமைப்படுத்தப்படாது. இந்த குரல் அங்கே எட்டட்டும். ஈழத்துக்காக நீங்க துன்பங்களை அனுபவிக்கிறீர்கள். உங்களோடு தோள் கொடுத்து போராட இந்த தமிழகத்து வாலிபர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று இது ஒரு குற்றச்சாட்டு என்னை நீக்குவதற்கு. அதெல்லாம் போகட்டும். என்னுடைய அன்பு சகோதரர்களே, ஏன் திரும்ப திரும்ப காங்கிரஸ் தலைமையிலான இந்திய அரசை நீங்கள் வசைபாடி கொண்டே இருக்கிறீர்கள்? அவன் தான் தீர்மானத்திலே கூட ஓட்டு போட்டிருக்கிறானே. ஜெனீவா தீர்மானத்திலே கூட அவர்கள் இந்திய அரசு ஆதரித்திருக்கிறதே. வருகிற ஆதரவை பெற்றுக் கொள்ளலாமே என்று நண்பர்கள் நினைக்கலாம்.
அது குறித்த விளக்கத்தை குளத்தூர் மணி சொன்னார். அதாவது கடந்த அமர்விலே ஜெனீவாவிலே நடந்த கூட்டத்தில் இலங்கையை பாராட்டி கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா வரிந்து கட்டி கொண்டு ஜெயிக்க வைத்தது. இலங்கை உறுப்பினர் நாடல்ல மனித உரிமை கவுன்சிலில் அப்பொழுது கீவாவை பக்கத்தில் வைத்துக் கொண்டு 29 நாடுகள் ஆதரவோடு இலங்கை அரசுக்கு பாராட்டு தீர்மானம் மனித உரிமை கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுது இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள், மனித உரிமை வீரர்கள், அது பற்றி ஒரு விசாரணை நடத்தலாம் என்ற எண்ணத்தில் ஒரு தீர்மானம் வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் இந்திய அரசாங்கத்தின் பிரதிநிதி மனித உரிமை கவுன்சிலில் என்ன பேசினார்? பிப்ரவரி 27 என்று கருதுகிறேன். ஒரு உள்நாட்டு விவகாரத்தில் இந்த மனித உரிமை கவுன்சில் தீர்மானம் கொண்டு வரக்கூடாது. மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்து மன்னிப்பே கிடையாது உங்கள் சர்க்காருக்கு, எங்கள் தமிழர்கள் சந்திய ரத்தத்துக்கு ஏன் மன்மோகன் அரசே நீ காரணம், எங்கள் சந்ததிகளும் மன்னிக்க மாட்டார்கள், ஜெனீவாவிலே மேலும் துரோகம் செய்ய போகிறாய். இது 28ஆம் தேதி. இந்த எளியவன், எனக்கு அந்த பதவியும் கிடையாது, ஆனால் என் நெஞ்ச தணலை கொட்டி பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். இன்றைக்கு மீண்டும் சொல்லுகிறேன், அந்த தீர்மானத்தை நீர்த்து போக செய்து விட்டார்கள். இலங்கையினுடைய அனுமதியோடு ஆலோசனையோடு அந்த இலங்கை அரசு அறிவித்த ஒரு பொய்யான ஆணையம், ஒரு பித்தலாட்ட ஆணையம், அந்த ஆணையத்தினுடைய கருத்துக்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம். ஆகவே நண்பர்களே, இந்திய அரசு தன் போக்கை மாற்றிக் கொண்டு விட்டதாகவோ, பாவத்துக்கு கழுவாய் தேடிக்கொள்ள முனைவதாகவோ, தவறுகளை திருத்திக் கொள்வதாகவோ தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள். இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. உலகம் பூராவில் இருக்க தமிழர்கள், எம் ரத்த உறவுகள் கொல்லப்பட்டு விட்டார்களே, எங்கள் சகோதரிகள் நாசமாக்கப்பட்டு விட்டார்களே. இதோ குமுதம் தீரா நதியினுடைய வெளியீட்டை என் இடத்திலே மேடையிலே எங்களிடம் கொண்டு வந்து கொடுத்தார். அதை படிக்கிற போதே நெஞ்சம் வெம்புகிறது. அந்த செய்திகளை திரும்ப நினைத்து பார்க்கிற போது மனம் குமுறுகிறது, இதயம் வெடிக்கிறது. இவ்வளவு துன்பமும் துயரமும் இழைத்து விட்டார்களே என்று அவர்களுக்காக கண்ணீர் சிந்த, அவர்கள் எதற்காக ரத்தம் சிந்தினார்களோ அந்த தமிழீழத்தை வென்றெடுக்க பாரிஸிலே, லண்டனிலே, கனடாவிலே, ஆஸ்திரேலியாவிலே, தமிழகத்திலே, தலைநகரிலே, தமிழகத்தின் பல பகுதிகளிலே தமிழர் வாழும் இடமெல்லாம் தங்கள் கண்ணீரை கொட்டிக் கொண்டிருக்கிறார்களே. இந்த நேரத்தில் நேற்றைய தினம் இந்திய அரசு மே 18ஆம் தேதி ஏற்கனவே அவன் நடத்திய வெற்றி விழா என்று அவன் நடத்திய விழாவிலே இந்திய தூதரகத்து அதிகாரி போய் கலந்து கொண்டான். நேற்றைக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக டெல்லியிலே இருக்கக்கூடிய நேஷனல் மியூசியம், தேசிய அருங்காட்சியகத்தினுடைய பொது மேலாளர், ஜெனரல் மேனேஜர் பிரவீன் வஸ்தவா என்பவன் இந்திய அரசாங்கத்தின் சார்பில் நேற்றைய தினம் கொழும்பிலே இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறான். யாரோடு கையெழுத்து போடுகிறான்? இலங்கை அரசாங்கத்தினுடைய புத்த சாசன மற்றும் சமயத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளரோடு, கேசியன் ஹெராத் என்கின்றவனோடு கையெழுத்து போட்டிருக்கிறார். என்ன ஒப்பந்தம்? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, நள்ளிரவு வேளையில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில், அம்சதூளிகா மஞ்சத்திலே தன்னுடைய அருமை மனைவி சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில், அருமை பிள்ளை அவன் கண்ணுறங்கும் வேளையில், நோயால் துன்பப்படுகின்றவனை பார்த்து, வயதின் முதுமையால் தள்ளாடுகிறவனை பார்த்து, மறித்து போற ஒரு உயிரற்ற சடலத்தை வீதியில் தூக்கிக் கொண்டு போகிற காட்சியை பார்த்து, இந்த துன்பங்களிலே இருந்து இந்த மனித குலம் விடுபடாதா என்ற வேதனையோடு அரண்மனை வாழ்வை உதறிவிட்டு போறாரே சித்தார்த்தன். அவனுக்கு மனதிலே ஞானம் கிடைத்தது என்றும், ஆசையை அறவே துறந்தான் என்றும், அன்பை போதித்தான் என்றும், கடைபிடித்தான் என்றும், அவனே புத்தன் என்றும் உலகம் போற்றுகிறது. நாமும் போற்றுகிறோம், அந்த புத்தனை போற்றுகிறோம். ஆனால் அந்த புத்தருடைய ஈமக்கிரியை செய்யப்பட்டதற்கு பிறகு கபிலவஸ்துவிலே, அன்றைக்கு அழைக்கப்பட்டது கபிலவஸ்து என்று, அங்கே அவர் எங்கே தகனம் செய்யப்பட்டாரோ
புத்தருடைய அந்த ஈம சாம்பலிலே கலந்திருந்த எலும்புகளை, the bones remains relics, 8 பகுதிகளாக பிரித்து 8 இடங்களிலே வைக்கப்பட்டதாக அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், அவன் 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில், அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வேயினுடைய தலைவர், அவன் வெள்ளைக்காரன், இங்கிலாந்து நாட்டுக்காரன். அவன் தான் அகழ்வாராய்ச்சி செய்ததற்கு பிறகு இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்ததாகவும், கிமு 5ஆம் நூற்றாண்டிலே எழுதிய ஒரு எழுத்தாளருடைய அந்த செய்தியின்படி இந்த புத்தருடைய எலும்புகளும் சாம்பலும் 8 இடங்களில் பிரித்துக் கொடுக்கப்பட்டதில் கபிலவஸ்துவிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த சாக்கிய மன்னர்களிடம் தரப்பட்டதாகவும், அது மீண்டும் இந்த அகழ்வாராய்ச்சியிலே பூமிக்கடியில் இருந்து புத்தருடைய எலும்பும் சாம்பலும் சாம்பலில் கலந்திருக்கிற எலும்பு துண்டுகள் கிடைத்ததாகவும், அதை டெல்லியில் தேசிய அருங்காட்சியகத்தில், நேஷனல் மியூசியத்தில் வைத்திருக்கிறார்கள். கொடியவன் ராஜபக்சே மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதினானாம். புத்தருடைய அந்த நினைவு பொருட்கள், ரெலிக்ஸ், அவருடைய எலும்பு துகள்கள், அவற்றை இலங்கை பூராவிலும் கொண்டு போய் நாங்கள் காட்ட வேண்டும், இந்தியாவிலிருந்து அனுப்பி வையுங்கள். ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரை இலங்கையில் உள்ள கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில், கொழும்பிலே, கண்டியிலே, அனுராதபுரத்திலே, பல்வேறு பகுதிகளிலே இந்த புத்தருடைய எலும்பு துகள்கள் இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் காட்சி பொருளாக கொண்டு போய் காட்டுவதற்கு இந்திய அரசு அனுப்பி வைக்க வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்சே எழுதிய கடிதத்தை ஏற்றுக்கொண்டு மன்மோகன் சிங் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. நான் கேட்கிறேன், மே 18ஆம் தேதி உலகம் புறாவும் தமிழன் ரத்த கண்ணீர் வடிக்கிறான். நீ ராஜபக்சே கேட்டான் என்று புத்தருடைய எலும்பு துகள்களை அனுப்ப போகிறாயே. ரத்த குளியல் நடத்தியவன் அல்லவா அவன், தமிழர்களை வேட்டையாடியவன் அல்லவா, எதற்காக நீ அனுப்ப போகிறாய்? கொஞ்சம் யோசியுங்கள். தமிழர்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வார்கள் என்று மன்மோகன் சிங் அரசு நினைக்கிறதா? சொரணையற்று செத்து போய்விட்டார் என்று கருதுகிறாயா? எங்களுக்கு உணர்வுகள் எல்லாம் மறந்து போய்விட்டது என்று கருதுகிறாயா? என்ன துணிச்சலும் தைரியமும் இருந்தால் அவன் கேட்பதை எல்லாம் நீ செய்வாய்? இவ்வளவு படுகொலைகளை செய்துவிட்டு வந்தவனுக்கு கொண்டு வந்து பரிவட்டம் கட்ட ஏற்பாடு செய்தாய் ஏழுமலையான் கோவிலிலே. கிரிக்கெட் விளையாட்டு போட்டியை கண்டுகளிக்கின்ற சிறப்பு விருந்தினராக கொண்டு வந்து அவனுக்கு பாதுகாப்பு பட்டாபிஷேகம் செய்தாய். இதற்கு பிறகு அவன் கேட்பதெல்லாம், அதாவது அவர் குறிப்பிட்டதை போல, இலங்கை எதை கேட்டாலும் செய்கின்றால் இவன் கூட்டு குற்றவாளி, இனப்படுகொலையினுடைய கூட்டு குற்றவாளி. இந்திய அரசு, மன்மோகன் சிங் தலைமையிலான சோனியா காந்தி இயக்குகின்ற அரசு நடைபெற்ற இனப்படுகொலையில் ஒரு கூட்டு குற்றவாளி. எப்படி மன்னிக்க முடியும்? அது மட்டுமல்ல, இந்த எந்த அருங்காட்சியகத்திலும் இப்படி மோனாலிசா ஓவியம் இருக்கிறது பாரிஸ் பட்டணத்தில், அந்த நாட்டுக்காரன் எங்கேயும் அனுப்ப மாட்டான். கேட்டு பார்த்தால் அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்டான். ஒரு ஓவியம். புத்தருடைய அந்த 110 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை அனுப்பியதாக சொல்லி சால்ஜாப்பு சொல்ல முயற்சிக்கலாம். இன்று தமிழர்களின் ரத்தம் படிந்திருக்கிறது. அங்கே எங்களினுடைய அவலக் குரல் காற்றோடு கலந்திருக்கிறது. எங்கள் சகோதரர்களினுடைய மரண ஓலம் காற்றில் கலந்திருக்கிறது. நீ இங்கே இருந்து எதற்காக அனுப்ப போகிறாய்? பீகார், நான் பிரதம அமைச்சருக்கு கடுமையான ஒரு கண்டன கடிதம் இன்றைக்கு பகலிலே அனுப்பி இருக்கிறேன். பீகார் முதலமைச்சர் அரவிந்த் என்பவர் நிதிஷ்குமாருக்கு அனுப்பி இருக்கிறேன். ஏனென்றால் பீகார் மாநிலத்திலே இருந்துதான் கபிலவஸ்துவிலே இருந்து அதை கொண்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள். இதை காட்டுவதன் மூலமாக இலங்கை செய்த இனப்படுகொலைக்கு பிறகு அவருக்கு ஒரு சர்வதேச நாடுகளின் பார்வையிலே ராஜபக்சே மீது தவறில்லை என்ற தோற்றத்தை ஏற்படுத்த கூட்டு குற்றவாளியான இந்திய அரசு முயற்சிக்கிறது. அந்த திமிரில் தான் அவன் சொல்லுகிறான், தமிழர் பகுதிகளில் இருந்து ராணுவம் வெளியேற்றப்பட மாட்டாது சொல்லிவிட்டான். நேற்றைக்கு தமிழர் பகுதியில் இருந்து ராணுவமோ போலீஸோ அகற்ற மாட்டோம். 3 கிலோமீட்டருக்கு 300 மீட்டருக்கு ஒரு சோதனை சாவடி, சிங்கள ராணுவத்தின் சோதனை சாவடி.
3 கிலோமீட்டருக்கு ஒரு ராணுவ முகாம். நேற்று முன்தின நிகழ்ச்சியிலே கூட அண்ணன் நெடுமாறன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே கூட சொன்னேன். கணக்குறிஞ்சி அவர்களும் பேராசிரியர் ராஜேந்திர அவர்களும் தந்திருக்கிற முள்ளிவாய்க்கால் ரத்த சாட்சியம் நெஞ்சை பிழிகிறது. ஓமந்தையிலே இருந்து யாழ்ப்பாணம் செல்லுகிற பாதை ஏனையன் தேசிய நெடுஞ்சாலை. அந்த ஓமந்தை சோதனை சாவடியை கடந்துதான் தமிழர் பகுதிக்கு போக முடியும். அங்கு இருப்பவன் சிங்களவன், சிங்கள ராணுவ முகாம். அந்த சோதனை சாவடியில் இருக்கிறார்கள். வழிநடுக தமிழ் பெயர்கள் இல்லை, வழிநடுக சிங்கள சொற்கள். எங்கு பார்த்தாலும் சிங்கள ஆதிக்கம். இன்னும் சொல்லுகிறேன் சகோதரர்களே, நான் எந்த மதத்தையும் ஆதரிப்பவன் அல்ல. ஆனால் அவரவர்கள் உரிமை வழிபாட்டு தலம். பகுத்தறிவிலும் நாத்திகத்திலும் அழுத்தமான நம்பிக்கை கொண்ட தோழர்கள் தான் பெரியார் திராவிடர் கழக தோழர்கள். ஆனால் இங்கே ஆலயத்துக்கு செல்லுகிற தோழர்கள் இருக்கிறார்கள், வீடுகளில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள், பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று நீங்கள் பக்தி பரவசத்தோடு உங்கள் துயரத்தை போக்கிக் கொள்ள போய் வழிபடுகிறீர்கள். அது வழிபாட்டு தலங்கள். வழிபாட்டு தலங்கள் அனைத்து இடத்திலும் கொண்டு வந்து புத்த விகாரத்தை அமைத்து விட்டார். திருக்கேதீஸ்வரம் என்கின்ற புகழ்மிக்க சைவ ஆலயத்தில் 50 மீட்டருக்குள்ள புத்தர் கோயிலை கட்டிவிட்டார். அது மட்டுமல்ல, பலாலி உயர் பாதுகாப்பு வலயம் என்கிற அந்த ஒரு இடத்துக்குள் மட்டும் ஏறத்தாழ 88 புத்தர் சிலைகளை வைத்திருக்கிறார். இதை குறிப்பிலே தருகிறார்கள். எல்லாம் பௌத்த விகாரங்கள் ஆக்கப்பட்டு பௌத்தமயமாக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலம் உடைத்து நொறுக்கப்பட்டது. கொழும்பிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலே புத்தளத்தின் பகுதியில் இருக்கக்கூடிய 1 லட்சம் முஸ்லிம்கள் மீள் குடியேற்றமின்றி வாடுகிறார்கள். வழிபாட்டு தலங்கள், தேவாலயங்கள், தமிழர்கள் வழிபடுகின்ற சிவன் கோயில், முருகன் கோயில், எல்லா இடங்களிலும் புத்தர் சிலைகள், பௌத்த விகாரங்கள். கருணையை போதிக்கவா, அன்பை போதிக்கவா? இல்லை. இது it is a Buddhist state, it is a Singala nation. இது சிங்கள நாடு, இது பௌத்தர் நாடு. இங்கு வேறு எவருக்கும் இடமில்லை. அதனால் தான் தமிழர் தாயகமா அந்த பேச்சுக்கே இடமில்லை என்று சொன்னான். பூர்வீக தாயகம் என்று அந்த உரிமைக்கே இடமில்லை, அப்படி ஒன்று கிடையாது என்றால் ராணுவம் போகாது என்கிறார். இந்தியா நீ ஒதுங்கிக்க, எவனும் வராத, ராணுவத்தை புலிகள் அடிச்சு விரட்டுவாங்க. உடனே சொல்றான் ராஜபக்சே, இங்கே ஆதரவில்லை. 30 ஆண்டு காலமாக எங்களுக்கு மிகுந்த சவாலாக இருந்த புலிகளை நாங்கள் போர்க்களத்திலே ஒடுக்கி விட்டோம். வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் தேவையில்லாமல் கூச்சலை கிளப்புகிறார்கள். ஆமாடா, கிளப்புவோம். நாங்க உணர்வு செத்து போயிட்டோமான்னு சத்யராஜ் கேட்டாரு. இந்த இளைஞர்கள் உணர்வு உள்ளவர்களாக வரட்டும் என்று நான் கேட்டேன். வாலிபர்கள் வந்து சேர்ந்தார்களே, நான் கூட சொன்ன கரும்புலி பட்டாள மாதிரி வந்து நிக்கிறீங்களே என்று சொன்னேனே, அது போதும். 28 பேரோடு லட்சத்துக்கு மேற்பட்ட சைன்யத்தை எதிர்க்க முடியும் என்று பிரபாகரன் மண்ணிக்காட்டுக்குள்ளே செல்லவில்லையா? அப்படி வீறு கொண்ட இளைஞர்கள் வருவார்கள். வயது முதிர்ந்து தள்ளாடும் வயதிலே கூட பள்ளிக்கூடத்திலே போதகரா மதரசாவிலே போதித்துக் கொண்டிருந்த உமர் முக்தா தன் மண்ணின் விடுதலைக்காக, தாயக விடுதலைக்காக அவன் துப்பாக்கி ஏந்தவில்லையா? பாலமனத்திலே புறவையின் மீது அவன் பயணம் செய்யவில்லையா? உறுதி மூச்சு அடங்குகின்றவரை உறுதியோடு இருந்தாரே உமர் முக்தா. தூக்கிலே போட போகிற போது சொன்னார், உங்கள் சர்வாதிகாரி முசோலினிக்கு சொல்லி வையுங்கள், அவன் மரணம் மிக கொடுமையாக இருக்கும், முன்கூட்டியே அவனுக்கு சொல்லி வையுங்கள். அந்த திரைப்படத்தை பார்த்திருப்பீர்களே, அது ஒரு, அதாவது அதற்கு அடுத்து இளைஞர்கள் முன்னெடுத்து செல்வார்கள் என்பதற்காக உமர் முக்தார் தூக்கிலிடப்பட்ட போது அவர் கையிலே இருந்த அந்த மூக்கு கண்ணாடி கீழே விழுகிறது. ஒரு 5 வயது சிறுவன் அந்த மூக்கு கண்ணாடியை தூக்கி கொண்டு ஓடுகிறார். அதை போல இந்த கருத்துக்களை சொல்வது வேறு எந்த நோக்கத்திலும் இல்லை தோழர்களே. ஓட்டு கேட்பதற்கோ, கட்சிக்கு ஆள் திரட்டவோ, பதவி சிம்மாசனத்தை பார்க்க வேண்டும் என்றோ அல்ல. பிறந்த பொன்னாடு தமிழ்நாடு. இந்த தமிழகத்துக்கு பக்கத்திலே 18 கல் தொலைவிலே இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கிறதே, இதற்கு பாடம் கற்பிக்க வேண்டாமா? சுதந்திர தமிழீழத்துக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்கிறார்களே. என்னுடைய அன்பு சகோதரர் மணி அவர்களே,
முன்பு விடுதலை புலிகளை ஆதரித்து பேசினாலே தேச துரோகம் என்றார்கள். புலிகளை ஆதரித்து பேசினால் அரசியலில் முகவரி இருக்காது என்றார்கள். வைகோ வீணா போனதே புலிகளை ஆதரிச்சுதான் என்று சொன்னார்கள். அதை பற்றி எல்லாம் வரப்படல. என் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி எனக்கு என் தோழர்களுக்கும் எந்த கட்டத்திலும் நாங்கள் புலிகளோடையே ஆதரித்து வந்திருக்கிறோம். அந்த ஒரு பெருமையை எங்களுக்கு எது இழப்பல்ல. என்ன இழக்க போறோம்? ஒண்ணு கிடையாது, எதுவும் இழப்பல்ல. இன்றைக்கு வீதிகளிலே நாங்கள் தலை நிமிர்ந்து போகிறோம் என்றால் நாங்கள் ஆதரித்து வந்திருக்கிறோம். ஏன் நீதிமன்றத்திலே சொல்ற நேற்றைக்கு ஆதரிச்சோம், இன்னைக்கு ஆதரிச்சோம், என்னைக்கு ஆதரிப்போம். இன்று கடையிலே போய் புலின்னு விலைக்கு கேட்டா கூட புலின்னு சொல்லி உள்ள பிடிச்சு போட்டுருவான்னு பேசாத நபர்களை பற்றி எனக்கு தெரியும். இன்றைக்கு விடுதலை புலிகளை தமிழீழத்தை ஆதரித்து பேசுவதற்கு வந்திருக்காருன்னா சந்தோஷப்படுறேன். உங்களுடைய பேட்டி கூட பார்த்தேன், சரியாத்தான் இருக்கு. அது நான் அதை ஒத்துக்கிறேன். அதை சொன்னா தான் இனிமே முடியும். வந்தீங்க புலிகளை பற்றி பேசுவது தப்புன்னு சொல்லி தமிழீழத்தை ஆதரித்து பேசினா அரசியலில் முகவரி இல்லாமல் போயிடும். இப்பொழுது தமிழீழத்தை ஆதரித்து பேசுகிற அளவுக்கு ஒரு கட்டம் வந்திருக்கிறதே, அதுவே வெற்றி தான். இல்லாவிட்டால் என் உயிர் இருக்கின்ற போதே தமிழீழத்தை பார்க்காமல் நான் மறைவேனா என்று கோபாலபுரத்தான் சொல்வாரா? பாவ மன்னிப்பு சீட்டுகள் வழங்கப்படுகிற போது செய்த பாவங்களுக்கு தேவாலயங்களிலே பாவ மன்னிப்பு கிடைக்குமா? இவர் ஒருவேளை அந்த முறையிலே முறையிடலாம், பரவாயில்லை. அவர் ரொம்ப கருணை உள்ள கொண்டவர். பெரியாருடைய வழியிலே வந்தாலும் ரொம்ப ஒரு ஒரு கொள்கையை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது இவங்களுக்கு. சரி பரவாயில்ல, வராது இன்றைக்கு சொல்லுகிறாரே. ஆனால் பொது வாக்கெடுப்பு என்பது அதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சினா, மக்களுக்கு புரிகிற மொழியில் என்ன அருமையாக சொன்னார் சத்யராஜன். இருக்கிற மணிப்பரிசை பிக்பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான். பெரிய போலீஸ் ஸ்டேஷன் ஐநா சபை, அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம். இங்க இந்தியாங்கிற போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, இது மொத்தமா விலை போயிருச்சு, அதனால கொடுக்கிறோம். பிரிவினை கேட்கவில்லை, இழந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு அவர்கள் உரிமை உள்ள நாட்டிலே போராடுகிறார்கள். இதை ஒடுக்கி விடலாம் நினைத்தால் ஈழத்தை கேட்பது தமிழகத்தையும் சேர்த்து பிரித்துக் கொள்வதற்காக என்று சொல்லி அந்த காரணத்தை சொல்லி விடுதலை புலிகளை தடை செய்திருக்கிற இந்திய அரசுக்கு சொல்லுகிறேன், இலங்கையின் இறையாண்மையையும் இலங்கை ஒற்றுமையும் காப்பாற்ற போகிறோம் என்று சொல்லி இந்திய இறையாண்மையை இந்திய ஒற்றுமையை அடியோடு இழக்க போகிறாய். ரெண்டு செய்தியை நம்ம தமிழர்கள் புரிந்து கொள்ளணும். மிக எளிதாக நம்ம ஏமாற்றி விடலாம் என்று சூழ்ச்சிக்காரர்கள் நினைக்கிறார்கள். ஜெனீவாவிலே இந்திய அரசு தீர்மானத்தை ஆதரித்து விட்டது. ஒரு பித்தலாட்டம். பிரச்சனைக்கு நேரடியாக தொடர்பில்லை என்றாலும் இந்த தாய் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமை பிரச்சனை என்பதை நான் சொல்லுகிறேன். முல்லை பெரியாறிலும் அதுதான். நீதிபதி ஆனந்த் தலைமையிலான ஐவர் குழு ஏதோ நமக்கு சாதகமான அறிக்கை கொடுத்து விட்டதாக தப்பு கணக்கு போட வேண்டாம். தாமஸ் நமக்கு சாதகமாக அறிக்கை தந்து விட்டதாக தவறாக கருதி விடாதீர்கள். தமிழகத்துக்கு அது பெரும் பாதகமானது என்று நம்முடைய மூத்த பொறியாளர் சங்கம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஆனந்த் குழுவினுடைய அறிக்கையை ஆபத்து காத்திருக்கிறது. அணையை உடைப்பதற்கு பணம் ஒதுக்கி வைத்திருக்கிறார். புதிய அணை கட்டப்போகிறோம் என்று சொல்லி அணையை உடைக்கின்ற வேலையில் ஈடுபட்டு வருகிறார். ஆழமாக போடப்பட்ட 8 துளைகளை அடைக்க வேண்டியதுதானே ஆய்வுக்கு இன்று வரை அடைக்க சொல்லி இருக்கிறாரா? நான் தமிழக அரசுக்கு சொல்லுகிறேன், அதனுடைய காவந்து பாதுகாப்பு மத்திய ரிசர்வ் போலீஸுக்கு வேண்டும் என்று கேட்டோம். மன்மோகன் ஏற்கவில்லை. நம்முடைய அணை தானே, நம்ம அணை, அவன் எப்படி பட்டியலில் போட முடியும்? பெண்ணிக்கு கட்டிய அணை நம்ம அணை. அந்த துளைகளை நிரப்ப வேண்டியதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை துணிந்து தமிழக அரசு எடுக்கட்டும். ஏன் சொல்லுகிறேன் எனில், நம்மை எளிதில் ஏமாற்றி விடலாம் என்று சூழ்ச்சிக்காரர்கள் நினைக்கலாம். வாக்கெடுப்பு கேட்கிறீர்களே, ரெஃபரண்டம் கேட்கிறீங்களே, இது சரிதானா? ஆயுத போராட்டத்தின் மூலமாக கேட்டோம். ஈழ தமிழீழத்தை அமைத்தே வைத்திருந்தார். தற்காலிக பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்று உலகத்தில் பல நாடுகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பொது வாக்கெடுப்பை கேட்கிறோம். ஒவ்வொரு தேசத்தினுடைய ஆயுளை பற்றி எப்பொழுது பிறந்தது என்று சத்யராஜ் கேட்டார். இந்தியா எப்பொழுது பிறந்தது? பிரிட்டிஷ்காரனுடைய நத்திக்கம்பு உருவாக்கியது இந்த இந்தியா. அதனால் தான் இன்றைக்கு தந்தை பெரியார் தன் கடைசி மூச்சு அடங்குவதற்கு முன்பு எழுப்பிய அதே முழக்கத்தை வைத்து கேட்கிறோம். நீ இதே போக்கிலே போனால் தமிழ்நாடு தமிழருக்குத்தான் என்ற குரல் மீண்டும் ஒலிக்கும்.
அதிகபட்சம் என்ன போடுவேன், புதுசா என்ன கேஸ் போட்டுருவேன். இறையாண்மைக்கு விரோதமானது, தேச பாதுகாப்பு சட்டம், அதை பற்றி எல்லாம். ஆனால் பொது வாக்கெடுப்பு என்பது புதிய புதிய தேசங்கள் வளர்ந்திருக்கிறதே. ஸ்லோவேனியா புதிய நாடாகிவிட்டது. பொது வாக்கெடுப்பில் 1990 டிசம்பர் 23 பொது வாக்கெடுப்பு 83% பேர் ஆதரவாக வாக்களித்தார்கள். 91 மே 17 ஜனவரி 17 குரோசியா தனி நாடு பொது வாக்கெடுப்பு நடந்தது. அங்கு 85% 90% பேர் வாக்களித்தார்கள். தனி நாடு. 91 மாசிடோனியாவிலே பொது வாக்கெடுப்பு தனி நாடு மலர்ந்தது. 91 உக்ரைனிலே பொது வாக்கெடுப்பு, அது தனி நாடு. ஜார்ஜியாவிலே, உக்ரைனிலே, மாசிடோனியாவிலே பொது வாக்கெடுப்பு. 93 6 லட்சம் மக்களை கொண்ட எரித்திரியாவிலே பொது வாக்கெடுப்பு தனி நாடு. அதற்கடுத்து 94 மால்டோவாவிலே பொது வாக்கெடுப்பு, அது தனி நாடு. 99 ஆகஸ்ட் 30 கிழக்கு தைமூரிலே பொது வாக்கெடுப்பு. இந்தோனேசியாவில் இருந்து தனிநாடாக 78.4% பேர் தனிநாட்டு போட்டு போட்டார்கள். கிழக்கு தைமூர் தனிநாடு. இந்த பொது வாக்கெடுப்பை நடத்தினது யார் தெரியுமா? போர்ச்சுகல். வரலாற்றின் விசித்திரத்தை பாருங்கள். போர்ச்சுகலின் காலனியாக இந்த கிழக்கு தைமூர் உள்ளிட்ட இந்தோனேசியா இருந்தது. போர்ச்சுகலில் இருந்து இந்தோனேசியா விடுதலை பெற்று விட்டது. இப்பொழுது இந்தோனேசிய நுகத்தடிக்கு கீழே நாங்கள் அடிமைகளாக இருக்க மாட்டோம் என்று கிழக்கு தைமூர் மக்கள் கேட்டார்கள். போர்ச்சுகல் வாக்கெடுப்பை ஏற்பாடு செய்தது. இப்பொழுது பிரிட்டனுக்கு அந்த கடமை வந்திருக்கிறது. எங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி பிரித்தானிய மக்களுக்கு இருப்பதனாலே தான் கூடங்குளத்திலும் அணுகுலை கூடாது என்று பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நள்ளிரவு நேரத்தில் 2.5 லட்சம் பேர் திரண்டு ராஜபக்சேயை அடித்து விரட்டினார்களே, மகிந்தனை அடித்து விரட்டினார்களே லண்டன் நகரிலே. அந்த பிரித்தானிய நாடாளுமன்றத்தினுடைய விவாத அரங்கிலே என்னை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த போது சொன்னேன், குற்றவாளி நீங்கள் தான் என்று சொன்னேன். பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் சிங்களவன் கைகளில் தமிழரை ஒப்படைத்தீர்கள். வெளியே போகிற போது அடிமை நுகத்தடியை சுமக்க வைத்தீர்கள். இந்த கொடுமைக்கும் துயரத்துக்கும் நீங்கள் தான் காரணம். விடிவை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் விடியலை காண்பிக்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு தான் உண்டு. அதை போல ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படட்டும். சுதந்திர தமிழீழம் வேண்டும் என்பதற்கான பொது வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற போது அதை போலவே 2006 ஆண்டு பொது வாக்கெடுப்பு மீண்டும் நமக்கு தெரிய தெற்கு ஒடிசா நாட்டிலே பொது வாக்கெடுப்பு. 2011 போன வருடத்தில் தெற்கு சூடானிலே பொது வாக்கெடுப்பு. தெற்கு சூடான் புது நாடாகிவிட்டது. உலகத்தின் கண்களுக்கு முன்னால் இத்தனை நடந்திருக்கிறது. இப்பொழுது 2014 ஆண்டு நியூ கலிடோனியா என்கின்ற ஒரு புதிய தேசம் அமைவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்த ஐநா முடிவு செய்திருக்கிறது. 2015 போகன்வில்லே என்கின்ற ஒரு நாடு அமைவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்த ஐநா மன்றம் முடிவு செய்திருக்கிறது. இப்ப அந்த கணக்கில் பட்டியலில் போடு சேர்த்து. சுதந்திர தமிழீழம் அமைவதற்கும் ஐநா மன்றம் பொது வாக்கெடுப்பு நடத்த. நான் குறிப்பிட்ட நாடுகளிலே பல நாடுகளில் தமிழர்களுக்கு ஏற்பட்ட உயிர் சேதத்தை போல நடக்கவில்லை. தமிழர்களுக்கு கிடைக்கப்பட்ட கொடுமைகளை போல நடக்கவில்லை. 1976 ஆண்டே வட்டக்கோட்டையிலே தந்தை செல்வா தீர்மானம் நிறைவேற்றினார். அனைத்து தமிழர் அமைப்புகளையும் சேர்த்து சுதந்திர தமிழீழமே இனி சேர்ந்து வாழ முடியாது, இறையாண்மை உள்ள சுதந்திர தமிழீழ தேசம், இளைஞர்கள் இதை முன்னெடுத்து செல்வார்கள் இந்த தமிழீழத்தை நோக்கி. இதற்கு பிறகு நான் செய்திகளின் காலத்தின் அருமை கருதி விரைவாக சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பிறகு நடந்த தேர்தல் சுதந்திர தமிழீழத்துக்கு தான் ஆதரவு. ஆனால் இடைப்பட்ட இந்த காலத்தில் தமிழர் பகுதிகளில் சிங்களவர் குடியேற்றப்பட்டு விட்டார்கள். 1% இருந்த இன்றைக்கு 52% ஆகிவிட்டார். தமிழர் பகுதியெல்லாம் சிங்களவன் குடியேற்றப்பட்டு வருகிறார்.
தமிழர் தாயகம் பூராவிலும் சிங்களவன் குடியேற்றப்பட்டு சிங்கள குடியேற்றங்கள் இருக்கின்றன. இது அகற்றப்பட வேண்டும். கணக்குறிஞ்சியும் ராஜ்யதையாவும் அவர்கள் மனம் வெந்து போய் சொல்லுகிறார்கள். கிளிநொச்சியிலே நம் புலிகளினுடைய தலைமையகம் இருந்தது. அங்கே விடுதலை புலிகளினுடைய மாவீரர்கள் துயிலகம் இருந்தது. அனைத்தையும் விடுத்து தகர்த்து தரைமட்டமாக்கிவிட்டு சிங்கள ராணுவ வீரர்களின் கால்பந்தாட்ட மைதானமாக்கிவிட்டான். வெற்றி பட்டயத்தை கல்வெட்டிலே பொறித்திருக்கிறான். வழி எங்கு சென்றாலும் தமிழர் தாயக பகுதியிலே சிங்களர் குடியேற்றம் நடக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த யுத்தகால காட்சிகளை பற்றி சொல்லுகிற போது எங்கும் நடைபெறாத வேதனை தரத்தக்க சம்பவங்கள். அதைத்தான் இந்த மேடையிலே தரப்பட்ட துண்டு பிரசுரத்தில் பார்த்தேன். 1996 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி கிருசாந்தி குமாரசாமி என்கின்ற 18 வயது பெண் பள்ளியிலே படித்த முதல் அமர்வு தேர்வை முடித்துவிட்டு வருகிற வழியில் சிங்கள ராணுவத்தினரால் பிடித்து செல்லப்பட்டு கொடூரமாக கற்பழித்துக் கொல்லப்பட்டாள். வீடு திரும்பாத மகளை தேடி அவள் தாயார் ராசம்மா, தம்பி பிரணவன், நண்பர் கிருபாமூர்த்தி 3 பேரும் ராணுவ முகாமிலே இருந்தவர்கள் கிருசாந்தி என்கின்ற இந்த இளந்தளிரை பலாத்காரமாக கொண்டு போனார்கள் என்ற செய்தியை அறிந்து அந்த ராணுவ முகாமிலே போய் விசாரிக்க போனார்கள். அந்த 3 பேரும் திரும்பவில்லை. கிருஷ்ணாந்தியும் திரும்பவில்லை, தாய் ராசம்மாவும் திரும்பவில்லை, தம்பி பிரணவனும் அந்த குடும்ப நண்பர் கிருபாமூர்த்தியும் திரும்பவில்லை. யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. பின்னர் நீதிமன்றத்திலே வந்து கூண்டிலே நிறுத்தப்பட்ட நிலையில் சிங்கள ராணுவ சிப்பாய்களில் ஒருவனான அவன் பெயரும் ராஜபக்சே, அவனுடைய பெயரும் ஒரு ராஜபக்சே. அவன் சொன்னான், கிருஷ்ணாந்தியை நாங்கள் கொண்டு போய் கூட்டமாக கற்பழித்தோம். நான் ரொம்ப மென்மையாக சொல்லுகிறேன், அதை படிச்சு அந்த வார்த்தைகளை இங்கே சொல்ல முடியாது. வீடுகளிலே தாய்மார்கள் இருக்கிறார்கள். அவன் சொல்றான், 5 பேர் அந்த பெண்ணை நாசம் செய்த பிறகு அவள் கதறியவாறு 6வது நபரும் நாசப்படுத்த முனைந்த போது ஒரு 5 நிமிடம் எனக்கு ஒரு இடைவெளி அவகாசம் தாருங்கள் என்று கதறினாள். தாய்மார்களே, உங்கள் மகளுக்கு அந்த கதை ஏற்பட்டிருந்தால், என் நண்பர்களே உங்கள் தங்கைக்கு அந்த கதை ஏற்பட்டிருந்தால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். துண்டு துண்டா அருவாள் எடுத்து வெட்டணும்னு நினைப்போம் இல்ல, துண்டா தலையை சீவணும்னு நினைப்பான்ல, நடக்குல்ல ஊர்ல. நான் ரொம்ப பட்டிக்காட்டாள், அதனால சொல்றேன். இவ்வளவு நடந்த பிறகு அவன் சொல்லுகிறான், அந்த அவகாசத்தை நாங்கள் தரவில்லை. அவள் கதற கதற கற்பழித்துக் கொண்டார்கள். இதன் பிறகு இந்த சம்பவத்தை நான் அன்பு சகோதரர்களுக்கு தெரிவிக்கிறேன். சுதந்திர தமிழீழம்தான் தீர்வு. அதற்கு பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் ஈழத்தில். அதற்கு முன்பாக சிங்கள ராணுவமும் போலீசும் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். அனைத்துலக நாடுகளினுடைய மேற்பார்வையிலே பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். சிங்கள குடியேற்றங்கள் அகற்றப்பட வேண்டும். உலகத்தின் பல நாடுகளிலே வாழுகிற ஈழத்து தமிழர்கள், ஏதிலிகளாக சென்ற தமிழர்கள், அந்தந்த நாடுகளில் அவர்கள் அந்த வாக்கெடுப்பிலே பங்கெடுக்கக்கூடிய வழிமுறைகள் உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும். The modalities should be worked out so that the Tamil diaspora should exercise their franchise. இதை ஜூன் 1ஆம் தேதி பெல்ஜியத்தின் தலைநகர் பிரசல்ஸில் ஐரோப்பிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே முழக்கமிட்டவன் என்ற தகுதியோடு இந்த கூட்டத்திலே பேசுகிறேன். உலக நாடுகளிலே வாழக்கூடிய ஈழத்து தமிழர்கள் வாக்கெடுப்பிலே அந்தந்த நாடுகளில் பங்கெடுக்க வழிமுறை காண வேண்டும் என்ற அந்த கருத்தை இந்த உலக அரங்கில் இந்த எளியவன் முதலாக பதிவு செய்தவன் என்ற தகுதியோடு பேசுகிறேன். மறுநாள் புறப்பட்டு வந்தேன். நான் சுற்றி பார்க்க செல்லவில்லை பெல்ஜியத்தை. இங்கே மன்னார்குடியிலே பெரியார் திராவிடர் கழகம் கூட்டத்தை ஏற்பாடு செய்து விட்டது முன்கூட்டியே. நான் நினைத்தால் இன்னும் 1 வார காலம் அங்கே இருந்து சுற்றுலா பயணியை போல சுற்றி பார்த்திருக்கலாம். கடமை அழைத்தது, மணி அழைத்திருக்கிறார். மன்னார்குடியில் பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்கூட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டோம். 2ஆம் தேதி, ஜூன் 2ஆம் தேதி கூட்டம்.
அந்த இரவிலே புறப்பட்டு வந்து விமான நிலையத்திலிருந்தே கரூருக்கு சென்று விட்டு மன்னார்குடியில் மணி அவர்களோடு நான் கூட்டத்திலே கலந்து கொண்ட நிகழ்ச்சியை நான் நினைவூட்டுகின்றேன். அந்த தகுதியோடு தான் நான் இங்கே பேசுகிறேன். கிருஷ்ணாந்தி குமாரசாமி இப்படி கொடூரமாக கொல்லப்பட்ட அந்த செய்தியை இவன் சொன்னான் அல்லவா? இந்த செய்தியை, இந்த துண்டு பிரசுரத்தை வழங்கிய குமுதம் தீராநதி நண்பர்களுக்கு தெரிவிக்கிறேன். 1998ஆம் ஆண்டில் அன்றைய மனித உரிமை கமிஷனுடைய துணை தலைவர், முன்னாள் பின்லாந்து நாட்டினுடைய பிரதமர் ஹோர்ஸ்ட் அவர்களிடம் நேரடியாக சென்று போய் நெஞ்சம் கனத்த எஞ்சோடு போய் அப்பிடவிட்டாக கொடுத்தேன் இதே கிருஷ்ணாந்தி குமாரசாமியினுடைய அந்த செய்தியை. அப்பொழுது சொன்னேன், 400க்கு மேற்பட்டவர்கள் செம்மணியிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழர்கள். அந்த புதைகுடிகளை தோண்டி எடுக்க ஐநா மன்றத்தின் மனித உரிமை கமிஷன் கொசவாவிலே அப்படி 80 முஸ்லிம்களின் பிரேதங்கள் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு புதைக்கப்பட்ட இடத்திலே இருந்து தோண்டி எடுக்க பிசிசியன்ஸ் ஆஃப் ஹியூமன் கான்சைன்ஸ் என்ற அமைப்பை அனுப்பினீர்களோ அதே அமைப்பை செம்மணிக்கு அனுப்புங்கள். செம்மணியிலே இருந்து அவர்கள் இந்த உண்மையை தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வரட்டும் என்று சொல்லிவிட்டு நான் கேட்டேன். மனித உரிமை கமிஷனின் துணை தலைவரிடம் முதலாக பதிவு செய்த தமிழன் என்ற தகுதியோடு சொல்லுகிறேன், நேரடியாக சென்று பதிவு செய்தவர். இதுதான் எங்கள் கோயில், தமிழர்களுக்கு இதுதான் கோயில், இதுதான் மசூதி, இதுதான் சர்ச் என்று நினைக்கிறார்கள். காரணம், வழிபடுகிற இடத்தை போல இந்த மனச்சாட்சியின் கதவை தொட்டு கேட்கிறேன். எங்கள் மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். செம்மணியின் புதைகுழிகளை அகழ்ந்து எடுங்கள். அதே போல அனுப்பி வைத்தார். மனித உரிமை கமிஷனின் அதே பிசிசியன்ஸ் ஆஃப் ஹியூமன் கான்சைன்ஸ் அந்த அமைப்பை அனுப்பி வைத்தார். தோண்டினார்கள். 400 பேர் புதைக்கப்பட்ட உண்மை. வயது முதிர்ந்தவர்கள் கூட கைகளிலே பின்னால் விலங்கு போடப்பட்ட நிலையிலே அந்த உண்மை வெளிவந்தது. இன்னொரு கொடூரமான உண்மை, கிருஷ்ணாந்தியினுடைய அந்த உடல் மிக கோரமான முறையிலே அவள் சிதைக்கப்பட்டிருக்கலாம் கற்பழிக்கப்பட்டதற்கு பிறகு என்று கூறிவிட்டு அந்த தாய், தம்பி, நண்பருடைய உடல்களை துண்டு துண்டாக அவயவங்களை ஆக்கி அது தனித்தனியாக அவர்கள் பிளாஸ்டிக் பைகளிலே போட்டு வைத்திருந்தார்கள். இந்த கொடுமையை தெரிவிக்கின்ற போதுதான் 1997 மே 17 துன்பம் நிகழ்ந்த மே 17 அங்கே கோனேஸ்வரி முருகேச பிள்ளை என்கின்ற ஒரு கோயில் பட்டரின் மனைவி, 35 வயது, 4 குழந்தைகளுக்கு தாய், ராணுவ வீட்டுக்குள் புகுந்தது. 3 பிள்ளைகள் வெளியே போயிருந்தார்கள். 4 வயது குழந்தை அங்கே அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தையை மூலையிலே வைத்துவிட்டு கொடூரமாக கற்பழித்தார்கள். அதைவிட என்னவென்றால், அதற்கு பிறகு இந்த உண்மை வெளியே வரக்கூடாது என்று a grenade was inserted into her vagina which exploded. பிறப்பு உறுப்புக்குள்ளே நாம் தாயின் கர்ப்பத்திலே இருந்து தானே வந்தோம். அது வழிபடும் கோயில் தானே. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் அந்த கற்பத்தின் வாசலில் இருந்தானே வந்தோம். அதிலே கிரனைட் வெடிகுண்டை வைத்து வெடிக்க செய்து சிதைத்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டது. இதையும் நான் அபிடவிட்டாக்கி இருக்கின்றேன் மனித உரிமை கமிஷனிலே. அதைவிட ஹேமலதா என்கின்ற பெண், அவள் பள்ளி இறுதி வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள். வீட்டுக்குள் நள்ளிரவு நேரத்திலே வந்தார்கள். தாய் தந்தையை கட்டி போட்டார்கள். வாயிலே துணியை வைத்து அடைத்தார்கள். இந்த பெண்ணை தூக்கி கொண்டு போனார்கள். மறுநாள் தான் தெருவாருக்கு தெரிந்தது. வீட்டிலிருந்து யாரும் வெளியே வரவில்லை என்று போய் பார்த்தார்கள். கட்டப்பட்டிருந்த தாய் தந்தையினுடைய கட்டுக்களை அவிழ்த்து தேடினார்கள். எங்கும் கிடைக்கவில்லை. ஒரு தென்னந்தோப்புக்கு ஓடைக்கு பக்கத்திலே ஹேமலதாவினுடைய உயிரற்ற சடலம் கிடந்தது. கொண்டு போய் மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு போனார்கள். போஸ்ட்மார்ட்டத்துக்கு அந்த பீரிஸ் என்கிற அந்த டாக்டர் அவர் போஸ்ட்மார்ட்டத்தை ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் சொன்னார், திஸ் இஸ் a heinous crime. நான் இதை எழுத முடியல, பதிவு செய்ய முடியல. I am unable to register my opinion because a grenade was inserted into her vagina which exploded. தடயங்களை அளிப்பதற்காக, கற்பழித்த தடயங்களை அளிப்பதற்காக இந்த பாலியல் கொடுமைகளை இந்த சகோதரிகளுக்கு இவ்வளவும் செய்துவிட்டு எத்தனை தாய்மார், 89,000 பெண்கள், தமிழ் பெண்கள் விதவைகளாக இருக்கிறார்கள் என்றார். எத்தனை பெண்கள் சிங்களவன் சுக்கிலத்தை சுமக்க நேர்ந்தது என்று தற்கொலை செய்து கொண்டு படித்தார்கள். இவ்வளவு இழிவும்
இவ்வளவு துயரமும் அந்த மக்களை சூழ்ந்து விட்டது. அதைவிட கொடுமை, நேரடியாக போய் பார்த்து விட்ட ராஜ்யார் சொல்லுகிறார், இந்த யுத்தம் நடந்த காலத்தில் பட்டினியால் மக்கள் செத்தார்கள். அதை பதிவு செய்கிற போது சொல்லுகிறார், குழந்தைகளுக்கு பால் இல்லை, உணவு இல்லை, ரொட்டி இல்லை, எதுவும் இல்லை, காய் இல்லை, கனி இல்லை, கிழங்கு இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் சொல்லுகிறார், மண்ணை தோண்டி மண்ணுக்குள் ஏதாவது கிழங்கு இருக்குமா என்று தேடினார்கள், கிடைக்கவில்லை, மண்ணை தின்றார்கள். பதிவு செய்திருக்கிறார். அந்த மக்கள் சொன்னதை இந்த குழந்தைகள் மண்ணை தின்றன, மண்ணை தின்ற காரணத்தினாலே நோய்பட்டு மடிந்தன. மண்டினி ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் குண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று அமர சுரபியை ஏந்திய காப்பியம் பேசுகிற தமிழ் இனமா பட்டினி போட்டுக் கொண்டாரே லட்சக்கணக்கான மக்களை, பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கிக் கொண்டாரே நம்ம சகோதரிகளை. கண்களை கட்டி அம்மனமாக இழுத்துக் கொண்டு வந்து காலால் மிதித்து சுட்டுக் கொன்றானே. தமிழர்களே, நேற்று முன்தினம் கூட செய்தியை சொன்னேன். 1995 ஜூலை 17 ஸ்ரீபரங்காவில் 6 இஸ்லாமிய இளைஞர்களை அந்த செர்பிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஸ்கார்பியன்ஸ், அவங்க பேரு தேள்கள், ஸ்கார்பியன்ஸ் அணி, அந்த 6 பேரை இழுத்துக் கொண்டு வந்து கண்களை கட்டவில்லை, கைகளை பின்புறமாக கட்டி இழுத்துக் கொண்டு வந்து மிதித்து மண்டியிட வைத்து சுட்டுக் கொண்டிருக்கிறார். இது 1995 17 நடந்தது. செர்பிய ராணுவம் செய்தது. இது வெளியிலே தெரியாது என்று நினைத்தார். 10 வருடம் கழித்து அந்த ராணுவத்திலே இருந்த ஒருவன் அதை படம் பிடித்து வைத்திருந்தான். அந்த படம் வெளியானது. கோர்ட்டில் நிறுத்தப்பட்டார்கள். அந்த படுகொலையை செய்தவர்கள் 58 வருட சிறை தண்டனை என்று பெல்கிரேடு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. தமிழர்களே, என் உறவுகளே, நான் வேதனையோடு கேட்கிறேன், அந்த ஸ்ரீபரங்காவிலேயே கூட அந்த 6 முஸ்லிம்களின் கண்களை கட்டவில்லை. இங்கே கண்களை கட்டினான் 8 தமிழர்களை, ஆடைகளை அவிழ்த்து அம்மனமாக்கினான். மிருகங்கள் கூட செய்யாதே கை பின்புறமாக கட்டப்பட்ட கைகளிலே இருந்து வடக்கையரை பிடித்து இழுத்து வருவதை போல இழுத்துக் கொண்டு வந்தான். மிதிக்கிறான், மண்டியிடுகிறான். அந்த ஈழத்து தமிழ் இளைஞன் முனகவில்லை, அலறவில்லை, ஐயோ என்று கூக்குரலிடவில்லை, தாங்கிக் கொண்டான். பிடரியை பிளந்தது துப்பாக்கி குண்டுகள், கபாலம் வெடித்து ரத்தம் கொட்டிச்சு துடிதுடித்து செத்தார்கள். இதை சேனல் 4 வெளியிட்டது. இது உண்மை காட்சி என்று ரிச்சர்ட் ஹைன்ஸ் மனித உரிமை கவுன்சிலே பதிவு செய்து விட்டார். இட் இஸ் a genuine frame by frame. எப்படி மன்னிக்க சொல்லுகிறீர்கள்? இது போலி காட்சி என்று ராஜபக்சே சொன்னான். இது பழைய படம் போல இருக்கிறது என்று திருக்குவளையார் சொன்னாரே, எப்படி மறந்து விட முடியும்? 8 தமிழர்கள் இதை கொடூரமாக ஸ்ரீபரங்காவிலே செய்தது. இன்னொன்று நான் சொல்லுகிறேன், குற்றவாளி கூண்டிலே இனப்படுகொலை செய்தவரை போய் நிறுத்த வேண்டும் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. அப்பொழுதுதான் உலகம் கவனிக்கும். தயவு செய்து கேளுங்கள். இந்த இனக்கொலை செய்த குற்றக்குண்டில் நிறுத்தினால்தான் ஈழத் தமிழர்களின் சுதந்திர தமிழீழ கோரிக்கை நியாயம் என்று உலகம் உணரும். ஆக இருவழி தாக்குதல், 2 pronged attack. ஒன்று இனக்கொலை குற்றத்துக்கு கொண்டில் நிறுத்துவது, அதை வலியுறுத்தும் வேளையிலேயே சுதந்திர தமிழீழத்துக்கான கருத்து வலுப்படுகிறது. இது ஆகஸ்ட் 25 2009 இது வெளிவந்தது. 2010 டிசம்பர் 2 வெளிவந்தது. நவம்பர் 30 வெளியிட்டாங்க. அதில் இசை பிரியாவை எப்படி கொடூரமாக அவர்கள் வதைத்திருக்கிறார்கள். மிருகங்கள் கூட செய்யாதே அந்த தளிரை நாசமாக்கி இருக்கிறார்கள், கற்பழித்திருக்கிறார்கள். கற்பழித்து விட்டு அதற்கு பிறகு உயிரற்ற சடலத்தையும் கூட அவர்கள் மிருகங்கள் கூட செய்ய துணியாதை செய்திருக்கிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்ட எப்படியெல்லாம் கற்பழித்தோம் என்று பேசியதை இங்கே பதிவு செய்ய முடியாது என்று சேனல் 4 அந்த செய்தியாளர் சொல்லுகிறார். அதை விட இன்னொரு செய்தி இதிலே போட்டிருக்கிறார். இந்த விடுதலை புலிகளினுடைய பெண் போராளிகள், ஒரு பெண் சொல்லுகிறாள், என் சக பெண் போராளியோ ஒரு தமிழ் பெண்ணோ ஈழத்து பெண்ணோ தாக்குதலில் இறந்து விட்டால், குண்டுகள் பாய்ந்து மடிந்து விட்டால்
என் உயிர் போனாலும் கூட பரவாயில்லை, அந்த உயிரற்ற சடலத்தை நான் தூக்கி கொண்டு போய்விட வேண்டும். ஏனெனில் அந்த உயிரற்ற சடலத்தை நான் கற்பனை செய்ய முடியாத வகையிலே இழிவுபடுத்தி அதை உயிரற்ற சடலத்தை அதை படிக்க முடியாது. போத்தல்களையும் கம்பிகளையும் கொண்டு பிறப்புறுப்புக்குள்ளே கொண்டு அவர்கள் செய்திருக்கிற கொடுமைகளை எல்லாம் எழுதுகிறார். இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்தவனோடு எப்படி சேர்ந்து இருக்க முடியும்? ஒரு காலம் நடக்காது. ஆக இனக்கொலை குற்றத்துக்கு கூண்டில் நிறுத்த வேண்டும். இந்த இனக்கொலை செய்ததற்கு அவனை கூண்டில் நிறுத்துவது ராஜபக்சே கூட்டத்தை விட்டுவிட முடியாது. இதிலே கூட்டு குற்றவாளி இந்திய அரசு, மன்மோகன் சிங் அரசு. இவ்வளவு, அதாவது தமிழ்நாட்டிலே என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொண்டு பேசலாம் நினைக்கிறீங்களா? நான் கூட இதெல்லாம் பேச மாட்டேன். சில உண்மைகளை குளத்தூர் மணியோ நீங்களோ சொல்லலைன்னா இளைஞர்களுக்கு உண்மைகள் தெரியாமலே போய்விடும். எத்தனை ஆண்டுகளாக இந்த ஈழத்து விடுதலை புலிகளினுடைய போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தந்து சுதந்திர தமிழீழ தேசத்தை அமைப்பதற்கு அவர்கள், நான் கேட்கிறேன், என்னையா புலிகளை பற்றி இவ்வளவு விமர்சனம், சில பேர் விமர்சனம் பண்றானே, நீ சொல்லு, எங்கேயாவது ஒரு சிங்கள பெண்ணை பிரபாகரன் படை அணியை சேர்ந்தவன் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கிறான் என்று நான் பேசுறது விட்டுறோம். எங்காவது ஒரு சிங்கள பெண்ணை ஒரு பாலியல் பலாத்காரத்துக்கு புலிகள் எங்காவது ஆளாக்கி இருப்பார்களா? தெய்வமாக மதித்தார்கள், தாயாக தங்கையாக நினைத்தார்கள். எந்த பெண்ணிடம் அப்படிப்பட்ட ஒழுக்க சிதைவுகள் கிடையாது, மதுவின் கொடுமை கிடையாது, விபச்சாரம் கிடையாது, நெறிகள் அறம் தழைத்த தமிழீழமாக வைத்திருந்தார். பாழாக்குகிறார்கள். இன்றைக்கு எல்லாம் பாழாகிறதே, நம் கண் முன்னால் பாழாகிறதே. ஆகையினால் தான் அன்புக்குரியவர்களே, நீங்க சொன்னாரு நம்ம சத்யராஜ் அவர்கள் 20 வருஷம் 24 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பற்றி சொன்னதில் ஒரே ஒரு செய்தி நான் சொல்லிடுறேன். அந்த நஞ்சு குப்பி அவர்கள் கட்டியிருந்த போது நான் ஒரு ஏதோ வீரதீர பராக்கிரமத்துக்காக நான் கட்டணும்னு சொல்லலை. நான் புலி ஆயிட முடியுமா? அவர்கள் தியாகத்தை நான் செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் நான் மிகுந்த கனத்த இதயத்தோடு, இங்கே ஒரு துரோகம் கால்கட் வந்ததற்கு பிறகு திமுக பொதுச் செயலாளர் விட்ட அறிக்கையினாலே மனம் நிலை குலைந்து போன நிலையிலே நான் இனி செல்ல மாட்டேன் என்ற போது என்னை வற்புறுத்தி பிரபாகரன் திரும்பி தாய்நாடு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பி வைக்கிற போது நான் கேட்டேன், ஒரு முன்னும் பின்னுமாக செல்லுங்கள், பக்கத்திலே செல்லுங்கள். நான் ஒரு அற்பமானவன், ஆனா எனக்கு 56 பேரை பாதுகாப்புக்கு போட்டு வான் எங்கே, யானை இரவிலே கொடியேற்றி வைத்த வாணி எங்கே, எதிரிகளை கதிகளடிக்க எடுத்த தளபதி பால்ராஜ் எங்கே, அவர்கள் அப்படிப்பட்ட 7 தளபதிகளை உடனழைப்பு பத்திரமா கொண்டு விட்டுட்டு வாங்க. அப்பொழுது நான் கேட்டேன், ஒருவேளை இந்திய ராணுவம் சுற்றி வளைத்துக் கொண்டு தாக்கினால் அவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்து நமக்கு இழப்பு ஏற்பட்டால், தப்பித்தவறி நான் பிடிபட்டால், இந்த பாசனம் எங்கே இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்கு அவர்கள் நகக்கண்களிலே ஊசி ஏற்றினால் என்னால் எப்படி தாங்க முடியும்? குப்பி கடித்து அவர்கள் தங்களை போக்கிக் கொள்வார்கள். அப்ப என் நிலைமை என்ன என்று. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு என்ன, நீ அப்படியெல்லாம் ஒரு காலம் உங்களுக்கு நடக்காது. ஒருவேளை எது நடக்கக்கூடாதுன்னு இருக்கு, நடந்துச்சுன்னா. ஆகையினாலே எனக்கும் ஒரு குப்பி இருந்தால் அப்படி ஒரு நிலைமை வந்தா காப்பாற்று. நான் இன்னைக்கு இதுவரைக்கும் சொல்லல, நான் இன்னைக்கு சொல்றேன். சொல்ல வேண்டிய கட்டம் ஏன் வருது? நாங்கள் உண்மையாக தமிழீழத்துக்கு போராடுகிறோம். இழப்பென்று நாங்கள் எதையும் நினைக்கிறோம். அப்பொழுது 2 குப்பிகள் கட்டப்பட்டிருந்த தன் கழுத்திலே இருந்து ஒரு குப்பியை தனியாக பிரித்தெடுத்து ஒட்டம்மானை வர சொல்லி புது கயிறு கொண்டு வர சொல்லி அதில் அணிவித்து என் கழுத்திலே அணிவித்து விட்டு அந்த பாக்கியம், அதை விட வாழ்க்கையில சோனியா காந்தி லெட்டர் தான் வாழ்க்கையின் பெரிய பாக்கியம்னு ஒருவர் சொல்றாரு. இது என் வாழ்க்கையில் நான் சாகிற வரை இதை விட ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கிறோம். நாங்கள் தமிழீழ விடுதலைக்கு குரல் கொடுக்கிறோம் என்றால் சுதந்திர தமிழீழத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடக்கத்தான் போகிறது. அது ஒரு சேர தமிழகம் குரல் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாளைய தினம் கடற்கரையிலே லட்சக்கணக்கிலே திரளுங்கள். என்னுடைய அருமை நண்பர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை கூட நான் வீடு தேடி சென்று டெல்லியிலே கடற்கரைக்கு வாருங்கள் என்றேன். ஒப்புக்கொண்டிருக்கிறார். நாளை மாலையிலே அவரும் வருகிறார். பெரியார் திராவிடர் கழகமும் மே 17 இயக்கத்தின் இளம் தோழர்களும் சேர்ந்து கடற்கரையிலே சுடர்கள் எழட்டும். தமிழீழ விடுதலை சுடராக எழட்டும்.
பொது வாக்கெடுப்பை வலியுறுத்துகின்ற சுடராக எழட்டும். மடிந்த மாவீரர்களே, நீங்கள் எதற்காக உங்கள் சுவாசத்தை தந்தீர்களோ அந்த சுவாசம் பரவி இருக்கிற காற்று மண்டலத்திலே நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்கிறோம். சுதந்திர தமிழீழம் அமைப்போம். அமைவதற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். அதே நேரத்தில் அந்த சுதந்திர தமிழீழ தேசத்தை கட்டமைக்க உலகம் வியக்க போர் நடத்தினாரே அந்த மாவீரர் திலகம் பிரபாகரன் உரிய நேரத்தில் காய்களை உரிய விதத்தில் நகர்த்துவார். சுதந்திர தமிழீழம் மலரும். நம் வாழ்நாளில் தமிழனுக்கு ஒரு தேசம் உலகில் அமையும். ஏ இந்திய நாடே, நீ தொடர்ந்து துரோகம் செய்தா, நீ எதை சொல்லி புலிகளை தடை விதிக்கிறாயோ அது இந்த நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் நட